வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்தோட கனவு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல நல்ல சாய்ஸஸ் போட்டு நல்ல காலேஜ் எடுக்கணும் தான் எல்லாத்தோட கனவு. இத்தனை நாள் எல்லாருமே காத்திருந்த தருணம் வந்துருச்சு. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்ணி சார் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கன்னு கேட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லி ஒரு 2-2.5 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். சோ அப்பவே அந்த வீடியோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் நெட்ல வரும்போது சார் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னனால இப்போ நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் டு காலேஜ் அட்மிஷன், புரியுதா? சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டு ஒரு காலேஜ் சேர்ற வரை நீங்க என்னென்ன செய்யணும்னு ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ போடலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ மேபி ஏன்னா நான் என்னுடைய பத்தி தெரியும், நான் ரொம்ப சிம்பிளிவா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேபி இந்த எவ்வளவு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் சார் எனக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நல்லா தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல சார் சாய்ஸ் ஃபில்லிங்ல காலேஜ் சேர்ற வரை என்னென்ன ஹர்டில் இருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு வீடியோ போதும், உங்களுக்கு எந்த டவுட்டே வராது. நீங்க திருப்பி எனக்கு போன் பண்ணி சார் இது இந்த டவுட்டும் இருக்காது, உங்க டவுட்டே வராத மாதிரி இந்த வீடியோ நான் பிரசன்ட் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரைட், இப்போ ஜெனரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் யார் யாருக்குன்னா ஜெனரல் கேட்டகரி பையங்களுக்கும் அதே சைமல்டேனியஸா 7.5 பையங்களுக்கும் ரெண்டுக்குமே இருக்கும், புரியுதா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போனாங்கன்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்தா சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒரே ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும். இது 7.5 ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 லிங்க் இருக்கும். இப்போ ஜெனரல் பையங்க அந்த லிங்க் பண்ணி உள்ள போய் சாய்ஸ் ஃபில்லாம் போட்ட பிறகு 7.5 பையங்க மறுபடியும் வெளியில மறுபடியும் உள்ள போய் 7.5 லிங்க் பண்ணி மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஒரே ப்ரொசீஜர் தான். 7.5 ஸ்டூடெண்ட் 2 தடவை பண்ணணும், ஜெனரல் கேட்டகரி பையங்க 1 தடவை பண்ணணும். கிளியர்? ரைட். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ரேங்க் வைஸாவும் பார்க்கலாம், கட் ஆஃப் வைஸாவும் பார்க்கலாம். நம்ம சிம்பிளா கட் ஆஃப் வைஸ்லயே போயிருவோம். ஏன்னா நீங்க ரொம்ப நாளா கட் ஆஃப் சொல்லி பேசுனதுனால, ஏன்னா நம்ம கட் ஆஃப் பேசிஸ்ல இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஃபுல்லாவே கட் ஆஃப் ஓரியன்டட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் அந்த எல்லா ஸ்டூடெண்டையும் 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. நான் சைமல்டேனியஸாவே எல்லா டேட்டுமே 3 ரவுண்டுக்கும் நான் சேர்த்து சொல்லிட்டே போயிடுறேன். ரைட். ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாருக்குன்னா 200 மார்க்ல இருந்து 179 மார்க் வரை இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 1. ரவுண்ட் 2 178.975ல இருந்து 142 வரை இருக்கிறவங்களுக்கு. மூணாவது ரவுண்ட் என்னன்னா 141.995ல இருந்து லாஸ்ட் மார்க் வரை. சாய்ஸ் ஃபில்லிங் மொத்தம் 3 நாள் நடக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 3 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காரங்களுக்கு எப்போ நடக்கும்னா ஜூலை 29, 30, 31. ரைட். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட் 10, 11, 12. ரவுண்ட் 3 பையங்களுக்கு ஆகஸ்ட் 23, 24, 25. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும்ல, அந்த கட் ஆஃப் பிரகாரம் நீங்க எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். முதல்ல பிரீஃபா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உள்ள டீடைலா சொல்றேன். எப்பவுமே இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை நாள் நடக்கும்? 3 ரவுண்ட் பையங்களுக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் 3 நாள் நடக்கும். 3 நாளுக்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கும், அது 2 நாள்.
சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டுருவீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் வரும். அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேனா ஓகே சொல்ல போறீங்க, இல்லாட்டா மூவ் அப்போர்ட் இந்த மாதிரி ஒரு 6 கண்டிஷன் இருக்கு, அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அந்த நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 2 நாள் 2 days. முதல் சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள், நீங்க வந்த அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்றது அப்போர்ட் பண்றதுக்கு 2 நாள். அதுக்கப்புறம் வந்து 5 நாள் இதுக்கு ஆயிருச்சா, அதுக்கப்புறம் 5 நாளுக்குள்ள வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க வந்து காலேஜ்ல போய் 5 நாளுக்குள்ள ஜாயின் பண்ணணும். அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போட்டவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் 5 நாளுக்குள்ள, ரைட். அதுக்கப்புறம் வந்து 5 நாளுக்குள்ள வந்து நீங்க போய் சேர்ந்துருவீங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போட்டவங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி ஸ்டூடெண்டா நீங்க எதுவுமே டிஎஃப்சி சென்டர் காசு கொடுக்க தேவையில்லை. நீங்க வந்து 25,000 ரூபாய் இல்லாட்டா 27,500 ரூபாய் இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சில நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டிஎஃப்சி சென்டர்ல நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் உங்களுடைய எல்லா சர்டிபிகேட்ஸ் கொடுத்தா போதும். செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இருந்தா நீங்க வந்து பே பண்ணணும், எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும், ரைட். இது முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் வந்து இந்த 5 நாளுக்குள்ள வந்து நீங்க காலேஜுக்கோ டிஎஃப்சி சென்டருக்கோ போகலையா, நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியில வந்துடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 5 நாளுக்குள்ள காலேஜ் போய் சேரணும், இல்லாட்டினா டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது எதுவுமே பண்ணல, பாத்துக்குறோம் நினைச்சீங்கன்னா பாத்துக்குறோம், அவ்வளவுதான், சீட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. புரியுதா? 5 நாளுக்குள்ள காலேஜ் போகணும், இல்லாட்டினா 5 நாளுக்குள்ள டிஎஃப்சி சென்டர்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 5 நாளுக்குள்ள நீங்க பண்ணலன்னா ரைட். அதுக்கப்புறம் வந்து 2 நாள் வந்து உங்களுக்கு எந்த ப்ராசஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் 2 நாள் எந்த ப்ராசஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும். சப்போஸ் வந்து நீங்க அக்செப்ட் அப்போர்ட் போட்டு நீங்க அப்போர்ட் போட்டதுல ஏதாவது காலேஜ் வந்துச்சுன்னா அந்த மாறி வந்த காலேஜ்ல போய் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். அப்படி மாறி வரலையா, உங்களுக்கு ஏற்கனவே வந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்னது அந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் என்னென்ன அக்செப்ட் அண்ட் சாய்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க நார்மல் ஜெனரல்லையும் போய் நீங்க வந்து அக்செப்ட் எதுவுமே ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். 7.5 இதுலயும் போய் கொடுக்கணும். நீங்க 2லயும் போய் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், அக்செப்ட் அண்ட் ஜாயிண்டா அக்செப்ட் அண்ட் அப்போர்டா நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்களோ ஜெனரல் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வந்ததுலயே நீங்க அந்த கண்டிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி 7.5 இதுலயும் போய் கொடுக்கணும். நீங்க 2லயும் கொடுக்கணும். இந்த 2லயும் வந்த பிறகு வந்து நீங்க என்ன செய்யணும், சாய்ஸ பார்த்துட்டு ஏதாவது காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், இல்லன்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். இந்த 2மே உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, நீங்க பார்த்து கரெக்டான முடிவு எடுங்க. இதுதான் பிரீஃப். இப்போ வந்து நான் எல்லாமே உங்களுக்கு உள்ள டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், ரைட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1க்கு நான் டேட் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் வந்து மிச்சம் 2 ரவுண்டுக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் ஜூலை 29, 30, 31. இந்த 3 நாளுக்குள்ள வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதிகமா போடணும். யார் அதிகமா போடணும்னா 185க்கு கீழே இருக்கிறவங்க ரொம்ப சாய்ஸ் அதிகமா போடணும். 185 to 179 இருக்கவங்க நிறைய சாய்ஸஸ் போடணும். அதே மாதிரி 200ல இருந்து 195 இருக்கிறவங்க நீங்க வந்து ரொம்ப சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாய்ஸ்னா ஒரு காலேஜ் ஒரு குரூப் தான் ஒரு சாய்ஸ். அடுத்தது இன்னொரு காலேஜ் இன்னொரு குரூப். நிறைய பேர் என்ன டவுட் கேட்கீங்கன்னா, சார் ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு 4-5 பிரான்ச் போட்டுட்டு தான் அடுத்த காலேஜுக்கு போய் மறுபடியும் 4-5 பிரான்ச் போடணுமா? கிடையாது. நீங்க ஒரு காலேஜ் ஒரு குரூப் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதே காலேஜ்ல வந்து நீங்க மறுபடியும் போய் எதை பிக் பண்றீங்களோ அது 2வது சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க மறுபடியும் காலேஜ் நேம் காலேஜ் கோடு இருக்கும். பொதுவா வந்து நீங்க காலேஜ் நேம் ஓரோட தெரியும், ஆனா காலேஜ் கோடோட போங்க. ஏன்னா ஒரே காலேஜ் நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கு. இப்ப சொல்ற தப்பே கிடையாது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு ஒரு காலேஜ் வந்து ஒரு 3-4 காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி சென்ட் ஜோசப்னு இருக்கும், சென்ட் ஜோசப்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க எந்த காலேஜ் எடுக்கிறீங்களோ நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஜோசப்க்கும் ஜோசப் ஃபர்ஸ்ட் எஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ஆர்வ குரான்ல ஏதாவது மாத்தி போட்டுருவீங்க.
அதனால நீங்க போட போற காலேஜ் அங்க கிளிக் ஆன உடனே லெஃப்ட் சைடுல காலேஜ் கோட் இருக்கும், அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட், இப்படிதான் சாய்ஸ் செலக்ட் பண்ணோம். நீங்க நிறைய சாய்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ரீஆர்டர் பண்ணீங்கன்னா சாய்ஸஸ் நீங்க பிக் பண்ணதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ரீஆர்டர் பண்ணி நீங்க 1 2 3 4 5 நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் பண்ணத நீங்க முன்னாடி பின்னாடி எப்பவுமே மாத்திக்கலாம். 3வது நாள் 5 மணிக்குள்ள வந்து நீங்க பண்ணிக்கலாம். சோ அதனால எல்லாருமே ஒரு தவறான கருத்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சார் முதல் நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் 29ஆம் தேதி ஓபன் பண்ணி முதல்ல போட்டோம்னா நம்மளுக்கு அந்த காலேஜ் கொடுத்துடுவாங்கன்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க 3 நாள் வர போடுற வர நீங்க போடலாம். முதல்ல போடுறவங்களுக்கு முதல் காலேஜ் கிடைக்கும். அதுவும் நிறைய பேர் வந்து இன்னொரு தவறான கருத்துங்க, சார் நான் ஒரு காலேஜ் ஒரு குரூப் மட்டும் போட்டா எனக்கு கொடுத்துருவாங்களா? அதுவும் கிடையாது. 200 மார்க்ல இருந்து அவனுக்கு போகதான் 199 பையனுக்கு. 199 பையன் எடுத்த பிறதான் 198. 198 பையன் எடுத்த பிறதான் அப்படியே இறங்கி கடைசியில தான் 179 பையன். சோ அதனால முதல் பையங்களாம் என்னென்ன விருப்பம் கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் கொடுத்த பிறகுதான் கடைசி பையனுக்கு வரும். இது கிளியர் பண்ணிக்கோங்க. ரைட், இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் என்ன சொன்னோம்? 29 30 31. லாக் போடணும் அவசியம் கிடையாது. எல்லாருமே வந்து நீங்க லாக் வந்து அவசரப்பட்டு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க காலேஜ் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாத்த முடியாது. பட் ஆப்ஷனுக்கு டேப் சென்சர் போய் அவங்க சென்னைக்கு போய் வர்றதுக்கு 4 to 5 ஹவர்ஸ் ஆயிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பாசிபிள். அதனால முடிஞ்சவரை லாக் போடாதீங்க, அது ஆட்டோ லாக் ஆயிரும். இந்த கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, ஆட்டோ லாக் ஆயிரும். ரைட், சாய்ஸ் ஃபில்லிங் முதல் 3 நாள் புரிஞ்சிருச்சா? அடுத்தது 4வது நாள் என்னைக்குன்னா 1ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில 10 மணிக்கு. 1ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்க சாய்ஸ் போட்டுவீங்களா, அதுல முதல்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கொடுத்துரும் பிரிஃபரன்ஸ்ல. புரியுதா? உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு காலேஜ் 4வது நாள், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிரும். நீங்க நினைச்ச காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் நிறைய போட்டிருப்பீங்க, 25வது சாய்ஸா நீங்க போட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அத பாக்குறீங்க, ஓ இந்த காலேஜ் எனக்கு ஓகே தான் நீங்க நினைச்சீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். என்னது அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த காலேஜ் நான் போய் சேர்ந்துடுறேன். இது நல்ல சாய்ஸ். புரியுதா? அக்செப்ட் அண்ட் ஜாயினா ஓகே, நான் 50 சாய்ஸ் போட்டு எனக்கு 25 சாய்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த குரூப் பிடிச்சிருக்கு, நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறது அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஜூலை 29 30 31 சாய்ஸ் ஃபில்லிங் போட்டீங்க. அடுத்த 2 நாள் என்னைக்கு? ஆகஸ்ட் 1 and 2. ஆகஸ்ட் 1 and 2 குள்ள வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு கண்டிஷனை அக்செப்ட் பண்ணணும். இப்ப என்னென்ன கண்டிஷன் இருக்கும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா நீங்க அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள வந்து இந்த கண்டிஷனை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணணும். என்னது? 1ஆம் தேதி இந்த 2ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க என்னது கொடுத்த கண்டிஷனை நீங்க அக்செப்ட் பண்ணணும். என்னென்ன இருக்கும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஒன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இருக்கும். அடுத்தது 3வது கண்டிஷன் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு இருக்கும். அடுத்தது 4வது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அடுத்தது வந்து டிக்ளைன் அண்ட் குவிட்னு இருக்கும். அடுத்தது 6வது அப்போர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் சொல்லி இருக்கும். இந்த 6 கண்டிஷன் இருக்கும். ரைட், இந்த 6 கண்டிஷன்ல வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னைக்குன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரைட், அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இதுல வந்து இப்ப 6 கண்டிஷன் இப்ப நான் டீடைலா சொல்றேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கிறவங்க 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள 5 நாள் 3 4 5 6 7 நல்லா நோட் பண்ணுங்க. 3 4 5 6 7 ஆகஸ்ட்ல காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி 2வது கண்டிஷன் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்னா சரி எனக்கு 25வது சாய்ஸ் எனக்கு வந்திருக்கு, இது எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் 24 சாய்ஸ் போட்டேன், அதுல ஏதாவது ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போடுங்க. அவங்க என்ன செய்யணும்னா டிஎஃப்சி சென்டர் என்னைக்கு 3ஆம் தேதி காலையில இருந்து 7ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ள
டிஎஃப்சி சென்டர்ல போய் வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ கொடுக்கணும். என்னென்ன சர்டிபிகேட் கொடுக்கணும்னா உங்களுடைய 10th 12th டிசி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எல்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் எஸ்சி கேண்டிடேட் வந்து எதுவுமே ஃபீஸ் கட்ட தேவையில்லை. செகண்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நான் என்பிஏ பிரான்ச்னா 25,000 ரூபாய், என்பிஏ பிரான்ச்னா 27,500 ரூபாய், கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு 4,000-5,000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் செகண்ட் கிராஜுவேட்டுக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் எஸ்சிக்கு அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு தேவையில்லை. ரைட். எங்கே டிஎஃப்சி சென்டர்ல அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும், அவங்க காலேஜ் போகணும். ரைட். இந்த 5 நாளுக்குள்ள ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள போகல பாத்துக்கிறேன். இந்த இன்னொரு அக்ரிகல்ச்சர் ஒண்ணுக்கு மெடிக்கல் இருக்கு, அது வருதா இது வருதா அப்படியே யோசிச்சுட்டு நீங்க போகாம இருந்தீங்கன்னா ஒண்ணு காலேஜ் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும், அப்படி இல்லன்னா எங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கணும்? டிஎஃப்சி சென்டர். இது ரெண்டுமே நீங்க ரிப்போர்ட் பண்ணலன்னா அவ்வளவுதான், நீங்க சீட் உங்களுக்கு கிடையாது. 7ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க போகலன்னா அதோட முடிஞ்சிடும், உங்களுக்கு சீட் கிடைக்காது. டிஎஃப்சி போயிருக்கணும் இல்லன்னா காலேஜ் போயிருக்கணும், ரெண்டும் இல்லன்னா சீட் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் சார் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டு போட்டவங்க வந்து இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க 5 நாளுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணிடுவீங்களே. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சில போய் கொடுத்துட்டு அடுத்த 2 நாள் வெயிட் பண்ணணும். என்னன்னா ஆகஸ்ட் 8, 9 நீங்க 2 நாள் உங்களுக்கு எந்த ப்ராசஸ் நடக்காது. இந்த 2 நாள் வந்து நீங்க அமைதியா இருக்கணும். இந்த 2 நாள் என்ன சார் நடக்காதுன்னா, இந்த டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணாதவங்க, காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் இருப்பாங்களே, அது வந்து அந்த காலேஜ்ல வந்து யார் யார் ஜாயின் பண்ணலையோ அவங்க நம்பர் எல்லாம் வந்து அவங்க என்ன கொடுப்பாங்க, டோட்டுக்கு இந்த பையங்க வந்து சேரலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர் போகணும்னு சூஸ் பண்ணவங்க டிஎஃப்சி சென்டர் வரலையா, இந்த பசங்க பையெல்லாம் வரலன்னு அவங்களும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 2 ரிப்போர்ட் பண்ணி இந்த 2 பேர் வரலன்னா அத்தனை சீட் காலி ஆகும்ல, அத்தனை சீட்டை வந்து மறுபடியும் அவங்க ரீபுல் பண்ணிட்டு இப்பதான் வந்து அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருப்பாங்களே, இப்பதான் வந்து உங்களுக்கு காலேஜ் மாறும். இந்த 2 நாளுக்குள்ள அந்த காலேஜ் மாறி ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில உங்களுக்கு இது வந்துடும், அலாட்மெண்ட் ஆர்டர். சப்போஸ் காலேஜ் மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாறி இருக்க காலேஜ் வந்துடும். இல்ல காலேஜ் எதுவுமே மாறலையா, ஏற்கனவே நீங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்ல ஏற்கனவே அக்செப்ட் பண்ணீங்களா, அதே காலேஜ் வந்துடும். புரியுதா? இதுதான் இந்த முதல் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், 2 நாள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன், அடுத்த 5 நாளுக்குள்ள டிஎஃப்சி இல்லன்னா காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். அடுத்த 2 நாள் எதுவும் நடக்காது, அக்செப்ட் பண்ண அப்போர்ட் பையங்களுக்காக கியூரிங் பீரியட். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜ் அக்செப்ட் பண்ண காலேஜே வந்துச்சா இல்ல அப்போர்ட்ல வந்த காலேஜ் வந்துச்சான்னு வந்துரும். புரியுதா? இதே மாதிரிதான் 3 ரவுண்டுக்கு நடக்கும். இது ஏதாவது டவுட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட் சார், அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் வந்து அடுத்த 2 நாள் வந்து ஒரு 6 கண்டிஷன் வரும் சொன்னீங்கல்ல, இந்த 6 கண்டிஷனையும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இவங்க எங்க போவீங்க? அக்செப்ட் அண்ட் ஜாயின். கரெக்ட். காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். எத்தனை நாளுக்குள்ள? கரெக்ட், 5 நாளுக்குள்ள. கிளியர், குட். 2வது கண்டிஷன் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்? கரெக்ட், டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரைட். எத்தனை நாளுக்குள்ள? 5 நாளுக்குள்ள. கரெக்ட். ரைட். இந்த 2 கண்டிஷன் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 3வது கண்டிஷன் நீங்க அதிலே காமிக்கும், டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். டிக்ளைன் என்ன? எனக்கு இந்த அலாட்மெண்ட் வந்தது எனக்கு வேணாம், இப்போ இந்த காலேஜ் எனக்கு வேணாம், இப்ப நான் 25வது சாய்ஸா எனக்கு வந்ததுல இந்த காலேஜ் எனக்கு வேணாம். அக்செப்ட்னா இது இருக்கும், மேல கேட்கலாம் இது எனக்கு வேணே வேணாம், ஆனா மேல இருக்க காலேஜ் இருந்தா கொடுங்க. என்னது? இந்த காலேஜ் எனக்கு வேணாம் ஆனா மேல இருக்கிற காலேஜ் கொடுங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யணும்? இந்த 5 நாளுக்குள்ள காலேஜ்ல டிஎஃப்சி போகாதவங்க அதுக்கு 2 நாள் கழிச்சு 7வது நாள் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீங்க அமைதியா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது வந்து வர வாய்ப்பு இருக்கு. புரியுதா? வர வாய்ப்பு இருக்கு.
ரைட். அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்படின்னா என்னது? எனக்கு டிக்ளைன், இந்த 25வது சாய்ஸ் வந்து எனக்கு வேணாம். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன். என்னது? அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற காலேஜ்ல வந்து ஏதாவது மாறிகி வந்தாலும் நான் போய் ஆகணும். அதனால அடுத்த ரவுண்டுக்கு நான் போய்க்கிறேன். டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்படின்னா என்னது? சிம்பிள். இந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் இல்லப்பா, நான் 2வது ரவுண்டுக்கு போறேன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்படின்னா என்ன? நான் 200 to 179 வந்தா எனக்கு காலேஜ் எல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் வந்து 2வது ரவுண்டு பையங்களோட போய் நான் காலேஜ் எடுக்க போறேன். இப்படிலாம் தயவு செய்து நீங்க சாய்ஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க. அடுத்தது டிக்ளைன் அண்ட் குவிட். டிக்ளைன் அண்ட் குவிட் எனக்கு வேணவே வேணாம். போனா பொக்கச்சோறு வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு கவுன்சிலிங்ல வேணாம். என்னது? டிக்ளைன் அண்ட் குவிட். கவுன்சிலிங் விட்டே போறேன். இதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. என்னது? டிக்ளைன் அண்ட் குவிட்னா என்ன? இவ்வளவு படிச்சு இவ்வளவு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு எனக்கு நீ தானப்பா விருப்பப்பட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட. சாய்ஸ் ஃபில்லிங் 1 இல்லன்னா 2 இல்லன்னா 3 விருப்பப்பட்டு தானே சாய்ஸ் போட்ட. அதுல டிக்ளைன் அண்ட் குவிட்னா ஒரு சிலவங்க நல்லவங்க, சார் மெடிக்கல் கிடைச்சிருச்சு, இன்னொரு பையனுக்காக நல்லதுக்காக நான் டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணா அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா நான் சிறப்பு சார், எனக்கு மெடிக்கலோ அக்ரியோ கிடைச்சிருச்சு, நான் பார்த்தேன் எனக்கு நல்லா இதா பிடிக்கல, நான் அக்ரிக்கே போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சா நான் பண்றேன். ஒரே கன்ஃபியூஸ். நான் டிக்ளைன் அண்ட் கூட்டு கொடுத்தோம்னா தவறான முடிவு. புரியுதா? 6வது கண்டிஷன் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு இது வேணாம், இது வேணாம், இப்ப இருக்க சாய்ஸ் வேணாம், அப்போர்ட்ல இருந்தா கொடுங்க. அப்படி இல்லையா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன். புரியுதா? அப்போர்ட் இருந்தா கொடுங்க, இல்லட்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன். இப்படியும் இருக்கு. சோ இதுவும் வந்து ஒரு பெரிய அட்வைசபிள் சாய்ஸ் கிடையாது. சோ பெட்டர் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் 2 தான். அக்செப்ட் அண்ட் ஜாயின். நேரா காலேஜ் போயிருங்க. இல்லையா இது அக்செப்ட் மேல இருக்க காலேஜ் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணாதான் உங்க ரேஞ்சுக்குள்ள கிடைக்கும். கிளியர் சார்? அதாவது இன்னொரு டவுட் கேட்பீங்க, சார் நான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு எனக்கு எப்படி சார் வந்து எனக்கு காலேஜ் கிடைக்கும்னா, இப்ப நீங்க 25வது சாய்ஸா இருக்கீங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 24ல ஏதாவது வரும். அந்த 24ல எது வரும்னா மறுபடியும் கம்ப்யூட்டர் வந்து மேல இருந்து பாக்கும். 1ல யாராவது வேணா சொல்லியிருந்தா உனக்கு கொடுத்துருவாங்க. இல்ல 2, 3, 4, 5 அப்படியே 24க்குள்ள யாராவது ஒருத்தவங்க வேணா சொல்லிருப்பாங்களா, அந்த சீட் உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் கேட்பாங்க கீழ இருந்து பாக்குமா, மறுபடியும் மேல இருந்தா 1, 2 மேபி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, இல்ல 2 கூட வரலாம், இல்ல மேபி 23 வரலாம், இல்லன்னா வராம கூட இருக்கலாம். இதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா சீட் கன்ஃபார்ம் தானே. இந்த காலேஜ் அக்செப்ட் தான், ஆனா இருந்தா கொடுங்கன்னு. இந்த 2 அக்செப்ட் அண்ட் ஜாயிண்ட், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் தான் புத்திசாலித்தனமான முடிவு. இதுக்கு மேல வந்து நீங்க ஏதாவது சாய்ஸ்லாம் நீங்க போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குழம்பாதீங்க. சப்போஸ் வந்து வேற ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்ல உங்க நல்ல கோர்ஸ் கிடைச்சிருச்சு, வேற ஏதாவது அக்ரி இந்த மாதிரி மெடிக்கல்ல எனக்கு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா அப்போ வந்து நீங்க முடிவெடுங்க. எது டிக்ளைன் அண்ட் கூட்டு எடுக்க தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு இது பிடிக்கல சார், எனக்கு அது எனக்கு பெட்டர் ஆஃபரா தெரியுதுன்னா அப்படியே எடுக்கிற நல்லது. இல்லாட்டினா வந்து நான் மறுபடியும் கவுன்சிலிங்ல தான் வருவீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ரைட். இது ரவுண்ட் 1 பையங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நினைக்கிறேன். ரைட். இதுல வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு, சார் வந்து நம்ம காலேஜ்ல போய் நான் ஜாயின் பண்றோம், காலேஜ்ல ஃபுல் ஃபீஸ் கட்டணுமா? ஆல்மோஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லிட்டீங்கன்னா 5 நாளுக்குள்ள வந்து நீங்க இனிஷியலா ஜாயின் பண்ணா போதும் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ். முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க காலேஜ்ல கேட்டு வந்து டைம் வாங்கிக்கோங்க. ஆனா பெரும்பாலும் காலேஜ் வந்து டாப் லெவல் காலேஜ்லாம் வந்து நீங்க ஃபுல்லா ஃபீஸ் கட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இனிஷியலா வந்து நான் அக்செப்ட் பண்ணி ஜாயின் வந்துட்டேன், ஒரு அமௌண்ட் கட்டிடுறேன், நான் ஒரு 1 வீக்குள்ள நான் கட்டுறேன்னு நீங்க தான் ரிக்வஸ்ட் பண்ணணும்.
புரியுதா? எந்த ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அந்த காலேஜ் கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல காலேஜ் கிடைத்தது கையில காசு இல்லைன்னு சொல்லி நீங்க போகாம இருக்காதீங்க பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பையன் நல்லா படிச்ச மார்க் எடுத்துட்டு இந்த காலேஜை விசாரிச்சிருக்கீங்க, 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டுறாங்க, இப்ப எங்க காசு இல்ல, அதனால நீங்க போகாம இருக்காதீங்க. தைரியமா போய் அங்க மேனேஜ்மெண்ட் சார் கொஞ்சம் வந்து திடீர்னு என்னால ஒரு அமௌண்ட் தான் என்னால கட்ட முடிஞ்சிச்சு, நான் ஒரு 10 டேஸ்ல கட்டிடுறேன்னா எல்லா காலேஜும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. நீங்க கேட்கணும், நீங்க கேட்காம போகாம இருக்காதீங்க பேரண்ட்ஸ். பையன் அவ்வளவு படிச்சு காலேஜ்ல எடுத்திருக்காங்க, நீங்க அந்த பண விஷயத்துல எல்லா காலேஜும் கொஞ்சம் டைமிங் கொடுப்பாங்க. சோ அதனால அந்த ஒரு தவறு மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி எஸ்சி அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால வந்து இப்ப டாப் லெவல் காலேஜஸ்ல வந்து சார் நீங்க ஃபுல்லா ஃபீஸ் கட்டிருங்க, அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வச்சுக்கோங்க, இப்போதைக்கு நீங்க கட்டிருங்கன்னு சொல்லுவாங்க. அது பேஸ்ட் ஆன் வந்து நீங்க அந்த காலேஜ் கிட்ட நீங்க பேசிக்கிறத பொறுத்து. டாப் லெவல் காலேஜ் கட்ட சொல்லுவாங்க, மிடில் அண்ட் லோயர் லெவல் காலேஜ்ல சரி சார் நீங்க வந்த பிறகு எடுத்து கட்டுங்கன்னு சொல்ற காலேஜஸும் இருக்கு. ரைட். அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க பயப்பட அவசியமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் மைனஸ் கட்டியே நீங்க கட்டினா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். சோ அதனால நீங்க பயப்படணும்னா அந்த காலேஜே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் மைனஸ் பண்ணி தான் கட்ட சொல்லுவாங்க. சோ அதை பத்தி நீங்க பயப்பட அவசியம் கிடையாது. ஆனா 5 நாளுக்குள்ள வந்து காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும் ஆர் டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்ணி, இந்த 2 மட்டும் நீங்க காசு நினைச்சிட்டு நீங்க போகாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஐ எம் ரெக்வெஸ்ட் யூ, நீங்க நல்ல ஒரு காலேஜ் வந்து லூஸ் பண்ணுவீங்க. நீங்க போய் வந்து அங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, ஒன்னும் தப்பே கிடையாது. புரியுதா? ரைட் ரைட். நிறைய பேர் டவுட் சொல்ல மறந்துட்டேன் சார், நான் டிஎஃப்சி சென்டர்ல காசை கட்டிடுறேன், சர்டிபிகேட் கொடுத்துடுறேன் சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பையங்க நீங்களும் கேளுங்க, காசை கட்டிடுறேன், இதுவும் சர்டிபிகேட் கொடுத்துடுறேன், அது எப்படி சார்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த காலேஜ்ல வந்து மறுபடியும் போய் ஜாயின் பண்ணீங்களோ நீங்க டிஎஃப்சில கட்டின காசை மைனஸ் பண்ணி கட்டினா போதும். சர்டிபிகேட் பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். டிஎஃப்சி சென்டர்ல அந்த காலேஜ்ல போய் கொடுத்துருவாங்க, அந்த காலேஜ்ல அவங்க கேட்க மாட்டாங்க. டிஎஃப்சி சென்டர்ல அவங்க போய் வந்து காலேஜ்ல கொடுத்துருவாங்க. ஓகே. ரவுண்ட் 2 பையங்களுக்கு இதேதான். அவங்களுக்கு என்னன்னா ப்ராசஸ் மேல சொன்னதுதான், பட் டேட் மட்டும் சொல்ல. ரவுண்ட் 2 பையங்களுக்கு வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 10, 11, 12. என்னைக்கு? ஆகஸ்ட் 10, 11, 12 இந்த 2 நாள் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 13, 14 இந்த 6 கண்டிஷன்ல நீங்க அக்செப்ட் பண்ணி காலேஜ் டிஎஃப்சி இல்லன்னா வேற கண்டிஷன்ல வந்து என்னது இந்த 2 நாளுக்குள்ள அந்த கண்டிஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். என்னது? ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த பையன் 5 நாள் கிடையாது 6 நாள்ல போய் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ஆகஸ்ட் 15 லீவ், ஏன்னா 5 நாள் சொல்றாங்களே, ஒரு சுதந்திர தின லீவ் வந்துருச்சுல, அதனால நீங்க வந்து 6 நாளுக்குள்ள போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய லாஸ்ட் டேட் ரிப்போர்ட் வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து ஒன்னு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும், அப்படி இல்லையா டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு போட்டவங்க வந்து 2 நாள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு என்னைக்கு எந்த காலேஜ் வந்திருக்குன்னு தெரியும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தான் உங்களுக்கு தெரியும். நீங்க இதே காலேஜ்ல இருக்க போறீங்களா இல்ல அப்போமெண்ட்ல காலேஜ் வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். அதே மாதிரி வந்து ரவுண்ட் 3 பையங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 23, 24, 25. ஆகஸ்ட் 23, 24, 25 இந்த 3 நாள்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற கண்டிஷன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அது 2 நாள். என்னைக்கு? ஆகஸ்ட் 26, 27. ஆகஸ்ட் 26, 27 இந்த 2 நாளுக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில வந்து உங்களுக்கு 10 மணிக்கு எந்த கன்ஃபார்ம் வந்துடும் எந்த காலேஜ்னு, அத வந்து நீங்க என்ன செய்யணும் 5 நாளுக்குள்ள. என்னைக்குள்ளனா செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணணும். என்னைக்கு? செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா உங்க சீட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு பையன் என்னது மறுபடியும் வந்து 2 நாள் வராது. செப்டம்பர் 2, செப்டம்பர் 3 இந்த 2 நாள் வந்து எந்த ப்ராசஸ் இருக்காது. செப்டம்பர் 4ஆம் தேதி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் பையனுக்கு வேற காலேஜ் மாறி வந்தா வந்திருக்கும். இதோட வந்து நார்மல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும்.
இதுக்கு அப்புறமும் ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், சப்ளிமெண்டரின்னு ஒரு கவுன்சிலிங் நடக்கும். இதுவரை கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணவங்க, அந்த முதல்ல குயிட் கிட் பண்ணி இந்த வேலை கவுன்சிலிங் விட்டு வெளியில போனவங்க மறுபடியும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வரலாம். அதுக்கான டேட் பாத்துக்கோங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரலாம். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரிக்கு அப்புறம் SCA to SCன்னு ஒரு கவுன்சிலிங் இருக்கும். சோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வந்து உங்களுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்போ வேணுமாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் வந்து நான் கால் அட்டன் பண்ணிடுவேன். அப்படியே நான் கால் அட்டன் பண்ணலனாலும் நான் திருப்பி உங்களை நானே கூப்பிட்டுருவேன். ஏன்னா எனக்கு போன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நானே திருப்பி கூப்பிட்டுருவேன். அப்படியே நான் கூப்பிடனாலும் உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்ப நான் திருப்பி அனுப்பிடுறேன். தயவு செய்து வேற யார்கிட்டையும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வாங்காதீங்க. நீங்க காசு கட்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரோம், அமௌண்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. தயவு செய்து வந்து நீங்களே பண்ணலாம். ஏன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது மேபி அவங்க ஏதாவது காலேஜ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எஸ்பெஷலி செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஆதாயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய 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 இருக்கு. நீங்களே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அவ்வளவு கைடன்ஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, சார் நீங்க வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தியா தான் இருந்திருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்க. ஒரு கடைநிலை மாணவனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் தான் எப்பவுமே கால் பண்ணுங்க. என் நம்பர் 9842376822. டைமிங் நோ ப்ராப்ளம். நைட் 11 வரை நீங்க கால் பண்ணுங்க. மார்னிங் 7ல இருந்து நீங்க கால் பண்ணலாம். டைம் இஸ் நாட் இஷ்யூ. ஏன்னா சார் அன்டைமா சார் கால் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கை. போன் பண்ணா அவர் தப்பா நினைப்பாரோ அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா உங்க வாழ்க்கைக்காக நீங்க கேளுங்க. ஆனா எந்த காலேஜையும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற காலேஜ்ல வந்து நீங்க தான் காலேஜ் சாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க என்னைய கேட்கணும். புரியுதா? மீண்டும் அடுத்த வேளை சந்திக்கும் வரை பாய் பாய்.